வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃபேமிலி இஷ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய விஷயம் பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்துட்டு என்ன பார்க்குறோம்னா, அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் இல்லை மனைவி பேரை வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க வந்துட்டு டேமேஜ் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கன்னா, நான் வந்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. நானும் அப்படியே அமைதியாக தான் நான் வந்து இருப்பேன். ஆனால் என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஏன்னா நம்ம அமைதியாக நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க தொடர்ச்சியாக அதே வேலையை வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு செய்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து தெரியாது. என்ன தெரியாமல் நம்ம வந்து செயல்படுறதுனால நம்ம ஃபேமிலிக்குள்ளே அங்கீகாரம் வந்து நமக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட வந்து கிடைக்காது. சரிங்களா? வெளியில் இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம ஃபேமிலிக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்காது. இப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி செயல்படணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நேம் வந்துட்டு டேமேஜ் ஆகுது வெளியில் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. சில பேரால் வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சு எப்பமா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் தெரியுங்களா? யார் வந்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி பாருங்க உங்களை பற்றி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படி நம்பி ரொம்ப கோபமாக நம்மகிட்ட பேசுவாங்க. நம்ம ரொம்ப பேடான ஆள் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஜோடிச்சு வச்சுருக்காங்க இல்லைங்களா? அதை அப்படியே வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்பி நம்மக்கிட்ட ரொம்ப வந்து ஒரு கோபமாக ஒரு வேகமாக வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி பேசும்பொழுது கூட நீங்கள் வந்து பொறுமையாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கணவனோ இல்லை மனைவியோ நம்ம வந்துட்டு பதட்டப்படாமல் பொறுமையாக அமைதியாக இருக்கணும். முதல்ல வந்து அவங்களுக்கு பேச விடணும். அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல அவங்ககிட்ட வந்து கேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதே உங்கள் ஃபேமிலிக்கான நியாயத்தை நீங்கள் வந்து சொல்லணும். நான் சொல்ல புரியுங்களா? என்ன ட்ரூத்தோ அதை நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படணும்னா பொறுமையாக, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக நீங்கள் வந்துட்டு இந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். அவங்க நம்புகிறாங்களோ நம்பலையோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அது பேச்சுரிமை வந்து இருக்குது. அவங்கவுங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரைஸ் இருக்குது. சரிங்களா? என்ன எல்லாருக்குமே பேச தெரியுமில்ல, எல்லாம் பேசுவோம்ல நம்மலாம். அப்போது அந்த மாதிரி தான் நம்ம வந்து செயல்படணும். ஆப்போசிட் இருக்கவங்க எந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட்டாக நம்மகிட்ட வந்து பிஹேவ் பண்ணாலுமே நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா தான் நமக்கான நம்ம ஃபேமிலிக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் பற்றி நான் வந்து பேசுகிறேன் பார்த்தீங்களா? இது வந்து நான் வந்துட்டு இதுதான் சரி அப்படின்ட்டு நான் வந்துட்டு நம்புகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி செயல்பட்டால் தான் நமக்கு வந்து நல்லது அப்படிங்கிறத நான் வந்துட்டு உறுதியாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அது உறுதியாக சொல்கிறேன். உறுதியாக நான் எப்படி சொல்கிறேன்? பப்ளிக்காக நான் வந்து பேசுகிறேன் பார்த்தீங்களா? பப்ளிக்காக வந்துட்டு இதுதான் சரி, இது செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு பேசுகிறேன் பார்த்தீங்களா? அந்த தைரியம் வந்துட்டு யார் கொடுத்தது எனக்கு? யார் கொடுத்ததுன்னா என் கடவுள் கொடுத்தார். என் கடவுளுக்கு வந்து எப்போ வந்து கொடுத்தார் அப்படின்னா, நான் தியானம் பண்ணுறதுனால கொடுத்தார். தியானம் பண்ணுறதுனால எனக்கு அந்த தியான ஒளி தெரியும். எனக்கு கடவுள் வந்துட்டு அந்த தியானத்தை தெரிவாங்க. சரிங்களா? நீங்கள் பண்ணிப்பாங்களேன், நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி.